வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய உபாதைகளை குறித்த எனது தொடர் நிகழ்ச்சியில் இன்று ஹெட்டேக் இன் அடல்ட்ஸ், அதாவது பெரியவர்களின் தலைவலி என்பதை பற்றி பார்ப்போம். இவைகளில் மைக்ரேன் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதை ஒரு பக்க தலைவலி என்று சொல்லுவார்கள். இது பெரும்பாலும் பெண்களுக்குத்தான் வரும் என்றாலும் ஆண்களுக்கும் சிறுவர்களுக்கும் கூட வருவது உண்டு. வெளிச்சம், சப்தம் அதிகமாக இருக்கும் போதும் மற்ற சில தூண்டுதல்கள் ட்ரிகர்ஸ் ஆகியவையினாலும் குமட்டல், வாந்தியுடன் இது வரும். இதற்குரிய உடன் நிறுத்தக்கூடிய மருந்துகள் அபார்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அல்லது அடிக்கடி தொடர்ந்து வருமேயானால் அவைகள் வராமல் இருக்க முன்னேற்பாடாக ப்ரோஃபைலாக்டிக் ட்ரீட்மெண்ட் ஆகவும் மருந்துகள் உள்ளது என்பதால் நாம் அவ்வளவு தூரம் அச்சப்பட தேவையில்லை. அடுத்தது தசை இருக்க தலைவலி, அதாவது டென்ஷன் ஹெட்டேக். இதுதான் இப்போது பெரும்பாலும் எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தலைவலி ஆகும். இதற்கு காரணமாக ஆக்டிவேஷன் ஆஃப் மயோஃபேஷியல் பெயின் ரிசெப்டார்ஸ் டியூ டு ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறார்கள். அதாவது வேலைப்பளு, மன அழுத்தம் காரணமாக தலை முகத்தில் உள்ள தசைகள் உள்ள வடி உணர்ச்சி ஏற்பிகள் தூண்டப்படுவதால் சாதாரண தலைவலி கூட மிக அதிகமான தலைவலியாக உணரப்படுகிறது என்பதுதான் இதன் உண்மையாகும். இதற்கு பெரும்பாலும் சாதாரண வலி நிவாரணிகள் போதும் என்றாலும் சிலவித லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், யோகா, மெடிடேஷன், சில வாழ்க்கை நடைமுறை மாற்றங்கள், யோகாசனம், தியானம் ஆகியவைகளும் கூடவே இருப்பது மிகவும் நல்லது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றபடி கொத்து தலைவலி அவ்வளவாக, கிளஸ்டர் ஹெட்டேக் அவ்வளவாக வருவது கிடையாது. அடுத்தபடியாக வருவது மெடிகேஷன் ஓவர்யூஸ் ஹெட்டேக் அல்லது கிரானிக் டெய்லி ஹெட்டேக் என்பது. இதுவும் இப்போது பெரும்பாலும் பெண்களுக்கு மிக அதிகமாக வருகிற ஒரு தலைவலியாகும். அதாவது அவைகள் தலைவலி வரும்போது அது ஒரு பக்க தலைவலியா இல்லை தசை இருக்க தலைவலியா என்று கண்டுபிடித்து அதற்குரிய மருந்துகள் சாப்பிடாமல் பொதுவாக வலி நிவாரணிகளை தொடர்ந்து உட்கொண்டு, அதாவது மாதத்திற்கு 15 நாட்களுக்கு மேல் தலைவலி மருந்துகள் சாப்பிட்டு பின்பு ஒரு காலகட்டத்தில் தலைவலி மாத்திரைகள் இல்லாமல் தலைவலி தீராது என்கிற ஒரு பழக்கத்திற்கு அடிமையாவதே காரணமாகும். இந்த பழக்கத்தை நிறுத்த ஒரு தலைவலி நிபுணரை பார்த்து மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு மேற்கொண்டு வைத்தியம் செய்து அந்த மாத்திரைகளை அறவே நிறுத்த வேண்டும் என்பதுதான் இதன் தீர்வாகும். அடுத்தது சைனஸ் தலைவலி.
இது மருத்துவர்களை விட மக்களுக்குத்தான் இதில் அதிக பழக்கம் உண்டு. ஆனால் இது ஆரம்பத்தில் சாதாரண சளி, காமன் கோல்டு போலவே தான் ஆரம்பிக்கும். அந்த சளி ஒரு வாரத்திற்கு மேல் இருந்தாலோ அல்லது நிறம் மாறி மஞ்சள் அல்லது பழுப்பு என்று வந்தாலோ, மூக்கடைப்பு, வாசனை, சுவை, உணர்ச்சி குறைவு என்று வந்தாலோ அந்த சாதாரண சளி சைனஸ் தலைவலியாக மாறிவிட்டது என்று பொருள்படும். அது எப்போது மாறியது, அதற்கு எப்போது நுண்ணுயிர் கொல்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பது என்பது ஒரு கைதேர்ந்த காது மூக்கு தொண்டை மருத்துவரால் தான் முடியும். அடுத்தது ஹெட் இன்ஜுரி, ஹெட்டேக், தலையில் அடிபடுவதால் வரும் தலைவலி. இதில் நினைவு தடுமாறுதல் அத்தனை அவசியம் இல்லை. அப்படி நினைவு தடுமாறுதல், கால் கை வலிப்பு அல்லது நடைமுறை பழக்கத்தில் சில மாற்றங்கள், அதுவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு உண்டாகுமேயானால் அவைகள் சப்டியூரல் ஹெமட்டோமா ஆக இருக்கலாம் என்பதால் தலையில் அடிபட்ட எவரும் உடனே அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்று ஆலோசிப்பதே நன்மையாகும். அடுத்து மாதவிடாய் தலைவலி. பெண்களுக்கு வயிற்று வலியுடன் கூட தலைவலியும் வரும். அதற்கு சாதாரண வலி மருந்துகளும் போதும். என்றாலும் மென்ஸ்ட்ருவல் மைக்ரைன், அதாவது ஒருபக்க தலைவலியின் ஒரு பகுதியாக இந்த வலி இருக்கலாம் என்பதால் அப்படி இருக்குமோ என்று மருத்துவரை பார்த்து அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் உண்மையாகும். அடுத்து கம்ப்யூட்டர் ஹெட்டேக், அதாவது கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். இந்த தொழில் புரட்சி யுகத்தில் இது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு ஐ ஸ்ட்ரெயின், கண் உளைச்சல், வேலை செய்யும் இடத்தில் அதிக வெளிச்சம், எக்ஸஸ் illumination, இவைகள் உமிழும் நீல ஒளி, ப்ளூ லைட் எமிஷன், புவர் போஸ்டர், உட்காரும் முறை, உட்காரும் இருக்கை தவறுதலாக இருப்பது ஆகியவையினால் உண்டாகிறது. இவைகளை தடுப்பதற்கு 20-20-20 என்கிற முறையை பின்பற்றலாம். அதாவது 20 நிமிடத்திற்கு ஒரு முறை 20 வினாடிகள் ஓய்வு எடுத்துக்கொண்டு 20 அடி தூரத்திலுள்ள ஒரு பொருளை பார்க்கலாம். அல்லது 2 மணிக்கு தொடர்ச்சியாக வேலை செய்தால் ஒரு 15 நிமிடம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அப்போது முகம், கண்களை தண்ணீரால் கழுவி ஆசுவாசப்படுத்திக் கொள்வதும் பின் நிறைய தண்ணீர் குடிப்பதும் ஒரு சரியான தீர்வாகும். அடுத்து ஹைப்பர் டென்ஷன் ஹெட்டேக். சாதாரண இரத்த உயரழுத்தம் தலைவலியை உண்டு பண்ணுவதில்லை. அது ஒரு சைலண்ட் கில்லர். நாளடைவில் கிட்னி, இதயம் போன்றவற்றை பாதித்துத்தான் அவைகள் மாரடைப்பு, பக்கவாதம் உண்டாகிறது. ஆனாலும் மிகவும் அதிகமாக
180 110 என்கிற அளவிற்கு திடீரென்று உயருமானால் அது மலிகன் ஹைப்பர் டென்ஷன் அல்லது ஹைப்பர் டென்சிவ் கிரைசிஸ் என்று சொல்லி அது ஒரு மருத்துவ அவசரம், மெடிக்கல் எமர்ஜென்சி என்பது ஆகிவிடும். அப்போது கண்பாவை மங்குதல், நெஞ்சுவலி, வாந்தி போன்றவை வந்தால் உடனே அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்ல வேண்டும். அடுத்து மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு எக்லாம்சியா, பெரிய எக்லாம்சியா என்று இரத்த கொதிப்பு உயர்வு உண்டாகும் என்றும் அதற்கு முறையாக வைத்தியம் செய்து கொண்டால் சரியாக போய்விடும் என்பதும் உண்மை. எனவே இப்படியாக தலைவலி பெரும்பாலும் எந்தவித மற்ற காரணங்களும் இல்லாமல் பிரைமரி ஹெட்டேக், அதாவது டென்ஷன் ஹெட்டேக், மைக்ரைன் போன்றவைகளால் தான் அதிகம் உண்டாகிறது என்றும் அதற்கு மருந்துகள் மட்டும் இல்லாமல் சில நடைமுறை வாழ்க்கை மாற்றங்கள், யோகாசனம், தியானம் ஆகியவைகளும் செய்யும்போது அவைகளை ஒரு கட்டுப்படுத்த முடியும் என்பதே உண்மை. மேலும் மூளைக்கட்டியால் வரும் தலைவலி குறைவுதான் என்றாலும் 35 வயதிற்கு மேல் திடீரென்று முதல் முறையாக தீவிரமாக காலையில் எழுந்தவுடன் குமட்டல் வாந்தியுடன் கண் பார்வை மங்குதல், கால் கை வலிப்பு போன்றவையுடன் தலைவலியும் கூட சேர்ந்து வந்தால் அவைகள் மூளைக்கட்டியின் அறிகுறியாக இருக்கலாம் என்று மருத்துவர் சந்தேகப்படும் பட்சத்தில் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ போன்றவை எடுத்து நோய் நிர்ணயம் செய்வார் என்பதால் நாம் காலம் கடத்தாமல் ஒரு கைதேர்ந்த நரம்பியல் நிபுணரை பார்ப்பதே நல்லது. எனினும் தலைவலி பலவித காரணங்களால் உண்டாகிறது என்றாலும் இப்படி மூளைக்கட்டியினால் வரும் தலைவலி குறைவு என்பதாலும் மைக்ரைன், டென்ஷன் ஹெட்டேக் போன்ற தலைவலிகளே அதிகம் என்பதால் நாம் ஒரு கைதேர்ந்த கண் மருத்துவர், காது மூக்கு தொண்டை மருத்துவர் அல்லது பொது மருத்துவர் ஆகியோரையும் ஆலோசித்து தனக்கு வருவது இன்ன தலைவலிதான், அதற்கு இதுதான் மருந்து என்று அறிந்து கொண்டு அதன்படி நடப்பது அவசியம் என்று கூறி பின் வேறொரு பொருள் பற்றி எனது அடுத்த தொடர்ச்சியில் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.